Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.4 7th sum பார்க்கிறோம். Find a quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree. சரிங்களா? ஒரு quadratic equation ஓட ரெண்டு ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஈக்குவேஷன் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் sin 15 degree எடுத்துக்கலாம். sin ஒரு ரூட் கண்டுபிடிச்சுக்கலாமா? sin 15 degree நம்ம எப்படி எழுதலாம்? sin 45 degree minus 30 degree எழுதலாமா? நமக்கு தெரிஞ்ச வேல்யூவால. ஸோ sin a minus b, அதாவது sin alpha minus beta ஃபார்முலா வச்சு போடலாமா? sin alpha cos beta மைனஸ் தான். இப்போ cos alpha into sin beta. sin 45 ஓட வேல்யூ 1 by root 2 into cos 30 ஓட வேல்யூ root 3 by 2 minus cos 45 same the 1 by root 2 தான் into sin 30 ஓட வேல்யூ 1 by 2. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? root 3 by 2 root 2 கிடைக்குமா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் root 3 by 2 root 2 கிடைக்கும் மைனஸ் 1 by 2 root 2 கிடைக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு ரூட் நமக்கு கிடைச்சிருது. root 3 minus 1 by 2 root 2 கிடைக்குது. இதோட வேல்யூ sin 15. ஒரு ரூட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது cos 15 டிகிரி. இதையும் சேம் cos 45 minus 30 எழுதலாமா? cos 45 சேம் தான். cos alpha minus beta ஃபார்முலாவில் தான் இதை போட போகிறோம். சரிங்களா? ஸோ cos alpha cos beta இங்கே மைனஸ் ப்ளஸ் sin alpha sin beta அதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ cos 45 degree into cos 30 degree plus sin 45 degree into sin 30 degree. ஸோ cos 45 degree நமக்கு என்ன தெரியும்? 1 by root 2 into cos 30 degree root 3 by 2 root 3 by 2 plus sin 45 degree 1 by root 2 தான். sin 30 degree வந்து 1 by 2. ஸோ பாருங்க, இது மல்டிபிள் பண்ண நமக்கு root 3 by 2 root 2 கிடைக்குமா? ப்ளஸ் 1 by 2 root 2 கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் பாருங்க, root 3 ப்ளஸ் 1 by 2 root 2 கிடைக்குது. இது இன்னொரு ரூட். ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சோம். ஒரு ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ரெக்வயர்ட் quadratic equation. ஒரு quadratic equation இருக்கும் x square minus sum of roots into x plus product of roots. இதை 10thலே படிச்சிருப்போம் நம்ம. product of roots is equal to 0. இதுதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ sum of roots கண்டுபிடிக்கலாமா? sum of rootsனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். sum கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ரூட்ஸுமே ஆட் பண்ணும். root 3 minus 1 by 2 root 2 plus root 3 plus 1 by 2 root 2. இப்போது minus 1 plus 1 கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 2 root 3 கிடைக்குமா? 2 root 3 by 2 root 2 கிடைக்கும். 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள். 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு root 3 by root 2 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்னா root of 3 by 2 எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா root 3 minus 1 by 2 root 2 into root 3 plus 1 by 2 root 2. இது ப்ராடக்ட் பண்ணால் 2 2s are 4 into root 2 into root 2 நமக்கு 2ன்னு கிடைக்கும்.
சரிங்களா? இது பாருங்கள், a மைனஸ் பி இன்டூ a ப்ளஸ் பி இருக்கா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதலாமா? ஸோ √3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ண பாருங்கள், 3 மைனஸ் 1ன்னு கிடைக்குமா? பை 8. ஸோ 2/8 அடிச்சோன்னா 1/4ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? இதில் ப்ராடக்ட் வந்து 1/4ன்னு கிடைக்குது. ஸோ அப்படியே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் √3/√2 இன்டூ எக்ஸு ப்ளஸ் 1/4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இங்கே எல்லாமே டினாமினேட்டரில் வேறு வேறு இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம சேம் ஆக்கிக்கலாமா? என்ன பண்ணோம் இப்போது? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எப்படி வரும் பாருங்கள், இங்கே 4 இங்கே √2 இருக்குது. அப்போ 4√2வே எங்கள் எல்லா இடத்துலையும் வர மாதிரி பார்த்துக்கலாமா? இப்போ 4√2 இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4 இன்டூ √2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இங்கே √2 இருக்குது, 4 தான் இல்லை. ஸோ அங்கே 4 மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 4√3 எக்ஸு ப்ளஸ் இங்கே 4 இருக்குது பட் √2 இல்லை. ஸோ √2வை கிராஸ் மல்டிபிள் பண்ணும் இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே என்ன பண்ணால் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் 0வாகவே ஆகிடும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு. மல்டிபிள் பை போத் சைடு √2வை போத் சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஏன்னா இங்கே ஒரு ரூட் நம்பர் இருக்குது, இங்கேயும் ரூட் நம்பர் இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். மல்டிப்ளை √2 போத் சைடு. ஸோ பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 4 இன்ட்டு √2 அகைன் ஒரு √2 மல்டிபிள் பண்ணிக்கலாம் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு √3 இன்ட்டு √2 ப்ளஸ் √2 இன்ட்டு √2 இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்கள், இது 4 √2 இன்ட்டு √2 2 கிடைக்கும். நம்ம 4 2s are 8 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 √3 இன்ட்டு √2 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் √6 கிடைக்குமா? √3 இன்ட்டு √6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் √2 இன்ட்டு √2 2 கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கா? டிவைட் 2 இன் போத் சைட். 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4x ஸ்கொயர்னு கிடைக்குமா? மைனஸ் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 இன்ட்டு √6 எக்ஸ் ப்ளஸ் 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். therefore the required equation is equal to 4x square minus 2 √6x plus 1 is equal to 0. இதுதான் ஈக்குவேஷன். இப்போது 7th சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 8th சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.